பொம்பளை பிள்ளை கை வச்சுக்கலாம் கார் என் பேர் பிரதீனா. நான் வந்து தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டம் சுந்தராஜபுரத்துலேருந்து பேசுகிறேன். இது என் தங்கச்சி பொண்ணு என் பொண்ணு எல்லாமே ஸ்போர்ட்ஸில் விளையாட போயிருக்காங்க. 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் விளையாட போயிருக்காங்க. விளையாண்டு போயிட்டு திரும்பி வர்றப்ப எங்கள் ஊருக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடி ஒரு டாக்டர் இருக்கார். அவர் பேர் ஆசை தேங்கி. அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிற பொம்பளையாள் கூப்பிட்டு பிள்ளைகளை எவ்வளோ அநாகரிகமாக பேசணுமோ அவ்வளோ பேசியிருக்காங்க. பேசுனதும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்து இந்த பிள்ளையை கூப்பிட்டு அங்கே தொட்டு இங்கே தொட்டு நீ பெரிய ஆளா, உன்னை போகிற வழியிலே வெட்டி கொண்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பிள்ளை சொல்லியிருந்திருக்கு, சார் தொடாமல் பேசுங்க சொன்னப்பறம் ரொம்ப தொட்டு பேசியிருக்காரு. அப்புறம் திருப்பி ஆமாம் நீ பெரிய உங்கள் ஊர் ஆளுக பெரிய இது, நீயே ஒரு பள்ளச்சி, உனக்கு எல்லாம் கேட்டு வருவியா, நீ இப்போ எங்கே வேணாலும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது. செகண்ட் என்ன சொல்லியிருக்காரு, ஆமாம் நீங்கள் இந்த ரோட்டில் நடந்து வருவீங்களா, நான் ஒரு 10 பொண்டாட்டி கட்டின ஆளை பார்த்துருக்கேன், 10 ரவுடியை பார்த்துருக்கேன், எத்தனை பேரை பார்த்தாலும் என்ன எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதை வந்து நாங்கள் இவ்வளோ நடந்தும் ராஜதானி ஸ்டேஷனில் அன்றைக்கி நைட்டு போய் 7 மணிக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்த போலீஸார் கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து இருட்டில் போனனால நாங்கள் பதத்தில் போனனால நாங்கள் நேம் பேச்செல்லாம் பார்க்கல. ஆனால் 2 போலீஸார் இருந்த இடத்துல ஒரு ஆள் கேட்டிருக்காரு, என்ன ஒன்னே கூட போன சாட்சிக்கு போன பிள்ளை கேட்டிருக்காரு, ஒன்னே மட்டும்தான் தொட்டானா இல்லை உங்கள் எல்லாத்தையும் தொட்டானா இப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைன்னு நாங்கள் டிஎஸ்பி, அவர் பேர் தெரியும், 2 போலீஸ் இருந்தாங்க டிடி, ஆனால் அவங்க பேர் தான் எனக்கு தெரியல. நாங்கள் வந்து நேம் பேச்சு பார்க்க கிடையாது, உண்மையை நேம் பேச்சு பார்க்கலாம். அவங்க 2 பேருமே இன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ 2வது டிஎஸ்பி ஆஃபீஸ் போனோம். இங்கே வந்து நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம். இங்கே வந்து என்ன சொன்னாங்க, எதுக்கு அன்டையத்தில் பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு வரீங்க, அன்டையத்தில் என்ன நடந்துச்சோ அப்போ தான் சொல்ல வர முடியும் எங்களால். சொல்ல வந்ததே பொம்பளை பிள்ளை எதுக்கு வெளியேற்றுறீங்கன்னு கேட்டாங்க. பொம்பளை பிள்ளைய நாங்கள் நம்பிக்கை வச்சு எங்கள் பிள்ளைய வெளியேற்றுறோம், அப்போ பொம்பளை பிள்ளை வெளியேற்றினா யார் வேணாலும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டு இங்கே கொடுத்தோம். இங்கேயும் எதுவுமே பதில் வரல. அங்கே எஸ்பி அங்கே போனோம், தேனிக்கு போனோம். எஸ்பி ஆஃபீஸ் போக என்ன சொன்னாங்க, மால் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி மால் ஸ்டேஷன் காலையில் என் பிள்ளைகளை நாங்கள்லாம் மொத்தம் வரும்போது என் தம்பியை சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே அப்படி வெயில் உச்சி வெயிலில் 1 மணி நேரம் ரோட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. விடுங்க சார்னா விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் இந்த
இன்னையோட நடந்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் கழிச்சு. இத்தனை நாள் எடுக்காத ஆட்கள் இன்னைக்கு மட்டும் ஏன் எடுத்தாங்க? அந்த டாக்டருக்கு மட்டும் 4 பேரை பாதுகாப்பு கொடுத்தவங்க என் பொண்ணுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்ப அவங்க வந்து எந்த ஜாதி ரீதியா பாக்குறாங்களோ இல்ல பண ரீதியா பாக்குறாங்களோ அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து கேட்டு வரும்போது விட மாட்டேன்ட்டாங்க. மாலி ஸ்டேஷன்ல கூட்டு போனாங்க. மாலி ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு போய் திருப்பி ராஜாணி ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. நாங்க கேட்டதுக்கு அவர் போலீஸ்கார சொல்லி அவர் வந்து யாருக்கிட்ட பணம் வாங்கி பேசினாரோ இல்ல எப்படி பேசினா தெரியாது, ரொம்ப பேசினாரு அவரு. இங்க வந்து திருப்பி இங்க வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர்த்துமே ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சார் சொல்லியிருக்காரு. சார் தெரியாது. என் தம்பி ரொம்ப இது பண்ணி போட்டுட்டு வச்சிருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயே இவ்வளோ இழுவை இழுத்தாங்க. அந்த வீடியோ வேணும்னா நீங்க எடுத்து கூட போட்டுக்கோங்க. அத்தனை பேர் இருக்கும்போது வெயில் அத்தனை பேர் கத்தியும் கூட விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ ராஜாணி ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. என்ன நடந்தாலும் என் தம்பிக்கு ராஜாணி ஸ்டேஷன் பொறுப்பு, மாலி ஸ்டேஷன் பொறுப்பு. ஏன்னா அங்கேருந்து கூட்டு போயிருப்பாங்க. 2 தான் பொறுப்பு. என் பிள்ளைக்கு இனி வர காலத்தில் எது பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் பொறுப்பு.